வணக்கம். கொஸ்டின் எதா இருக்கா? சார் கேள்வி முதல்ல பேசிடணும் அப்படின்ட்டாங்க சார். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுங்க சார், அப்புறம் கேட்கலாம். ராம் சரண் அவர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தான் நினச்சேன், ஒரு பெரிய ஆலமரம் சிரஞ்சீவி, அவர் அடியில் அவங்க பையன் அதுக்கு மேலே வர முடியுமான்றதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இன்னொரு ஆலமரமா. அண்ட் எதுக்கு சொன்னேன்னா, என் பையனும் தான் அந்த அங்கே. ஸோ இஸ் said, "Daddy, you're great." I said, "No, you can be greater than me. Look at the example, Ram Charan." So it's important to show examples. And people say, "Oh, your father is big, what are you going to do?" I think there's always an example, and people like Ram Charan set that standard high. And Puchi Babu came to me. They said, "Sukumar sir wants to meet you." And I said, "Okay, interesting." I saw Pushpa trailer, so I said, "Let's go." Then introduced Puchi to me, and Puchi was, at the time actually I was doing experimental movies and many other kind of movies around, past decade, because I wanted to do அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அதோட முடிச்சுட்டேன். இப்போ வந்து பெத்தி வந்ததுலேருந்து ஃபுல் கமர்ஷியல் தான் பண்ணுறேன். பிகாஸ் இந்த மாதிரி படம் பண்ணும்போது உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க, உயிரை கொடுத்து டான்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பல மொழியில் இது டப் செய்யப்படுது. அதனால் நம்ம ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஐ திங்க் இட் ரீச்சஸ் பீப்புள். இந்த பாட்டெல்லாம் அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. மியூசிக்கை மாறிட்டே வருது. நான் ஆரம்பிச்சதுலேருந்து ரோஜாலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 2010 அப்புறம் இப்போது. அண்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயராக இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களையும் பார்த்து நான் இன்ஸ்பயராக இருக்கேன். இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா கீரவாணி இருக்கார், டிஎஸ்பி இருக்கார், தமன் இருக்கார். தெலுங்கு இண்டஸ்ட்ரி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஐ ரியலி அட்மயர் வாட் தே டு. தேர் ambitious, aspiring, and they are going up and up and up in the quality of the filmmaking. Even though some movies are mass and people are liking it, they're very clear in what they want. And I'm very honored to be a part of that industry now in a very, I feel like it's my first movie. என்னோட முதல் படம் மாதிரி இருக்குது ஆக்சுவலி பண்ணும்போது. அந்த இன்ட்ரெஸ்ட் லைக் இவ்வளோ நாள் மியூசிக் பண்ணியும் இன்னைக்கு காலையில் தான் முடித்தோம் ஆக்சுவலி. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு திருப்பி இன்னும் நல்லா பண்ணலாமா, இன்னும் எதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30 தான் கடைசி இதுகள் முடித்தோம். அண்ட் தேங்க்யூ சிவா. அண்ட் உங்கள் படத்தில் நான் வந்து அரேஞ்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்ஸ்பெக்டர் விக்ரம். Randy, thank you so much. Divya, thank you for your kind words. And hope you like this movie. I think we all enjoyed working on this. எல்லா ப்ரோக்ராம் என்னடக்கே சார் தேங்க்யூ. அண்ட் ராம் சரண் சாருக்கு வந்து அந்த இசை மியூசிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மைண்டில் தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எதை நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க? ராம் சரண் நாட்டில் ஆடி இருக்காரு, உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க அவரை இல்லையா? ஸோ இந்த சிக்கரி வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் வந்து இட் வென்ட் டு நம்பர் 1 ஒரு வேர்ல்டில் யூடியூப் நம்பர் 1 ஆகிட்டு. பீப்புள் இன் மெக்சிகோ செட் லைக் இட் டீத்ரோன்ட் ஒன் ஆஃப் த மெக்சிகன் லோக்கல் சாங். தேர் வாஸ் an article about it. அப்புறம் நான் பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜென்ரேஷன் மாறுது இல்லையா? ஸோ யூஸ்வலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி ஆகும்? ஐ தாட் இஸ் கோயிங் டு சே ராக் ஸ்டார் ஆர் அது மாதிரி சிக்கரி சார். So I think what happens over Padamo actually it sets a whole new set of audience and over song. So I'm very thankful. ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வுட் பீப்புள் கேரி ஹோம் நினைக்கிறீங்க இந்த படம் முடிச்சோன்னே? அந்த இசை வழியா ஹவு வில் தே ஃபீல் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் படம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கப்புறம் இப்போ மேதான், அதுக்கப்புறம் பேலேன்ட்டு த வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ராம் வாஸ் ஆல்சோ சீன் தட் மூவி. சார் அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் ஐ திங்க் இட்ஸ் மோர் சாஃப்டர். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம் இஸ் லோடட். எவ்ரி ஃப்ரேம் இஸ் லோடட் அண்ட் மியூசிக் கான் பி லோ. அதே சமயத்தில் நம்ம அந்த மொனாட்டஸாக வாம லைக் ஹவு கேன் ஐ கிவ் வேரியேஷன் டு திஸ், பிகாஸ் அவர் கேரக்டர் மாறிட்டே இருக்கு லைக் மாதிரி.
எஸ். அண்ட் எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் அவ்வளோ வந்து நீங்கள் வந்து பார்த்தாச்சு. அவங்களுக்கு வந்து பயமாக இருக்கும், ரஹ்மான் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு புரியுமா சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து ஒன்று வாங்கிட்டு வரும்போது அவங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம டேரக்டர் புச்சி பாபு அவரோட விஷன் எப்படி இருக்குது, என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் வந்து பிடிச்சதா பிடிச்சதுன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு, எனக்கு வேற கொடுங்க சார். பிடிக்கலன்னு சொல்லுவாரா? ஆமா, நான் முதல்ல வரும்போது சொன்னேன், லைக் உனக்கு டியூன் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ 1000 தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொரு டியூன் வரும் உனக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட். ஏன்னா பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஃபியர் எடுக்கணும்ல அவங்கள. கரெக்ட் கரெக்ட். எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு மாற்ற சொன்னா கோச் போறான்ட்டு. லைக் ஐ எம் ஒர்க் ஃபார் ஹையர் பெதி மாதிரி. ஓகே சார், ஆனால் இருந்தாலும் பயங்கர தைரியம் தான் சார். ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும், நாங்கள் சோகமாக இருந்தாலும் ஜாலியாக இருந்தாலும் பயங்கர ஃபன்னாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரஹ்மான் சார் பாட்டு தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அழகாக ஒரு பாட்டை போட்டு ஒரு டிரைவ் போனோமா, இல்லை வீட்டில் பாட்டை போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடணுமா, இல்லை சோகமாக ஃபீல் பண்ணி அழுதோமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அது தெரியும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். ஓகே. இல்லைன்னா ஒரு படம் தான் பார்ப்பேன். படம் பார்ப்பீங்க? ஓகே. வெளியே எங்கேயாவது போகிறதுன்னா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில்? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்கள் ஃபார்மர், எங்கள் அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்கே போயிடுவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவர் பாட்டுக்கும் வயசாக மாட்டேங்குது, அவருக்கும் வயசாக மாட்டேங்குது, எப்போவுமே இதே மாதிரி அழகாக சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார். தேங்க்யூ.